ஒரு வீக்கெண்ட் ரைட் சில்லுன்னு இருக்கு. போய் தெரியாம தப்பு பண்ணிட்டோம். ஜோஹான்ஸ் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்னாப் வீடியோ. ஸோ இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம ரைட் vlog தான் வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஒரு வீக்கெண்ட் ரைட் vlog அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நாங்கள் கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். அண்ட் ஊட்டி, கோத்தகிரி, கொடைக்கானல் அந்த மாதிரி போகலாம் தான் இருந்தோம். பட் அதெல்லாம் போன பிளேஸ் அப்படிங்கிறனால புதுசாக எங்கேயாச்சும் போகலான்னு சொல்லிட்டு கேரளா சைடு ஒரு இடம் வந்து பார்த்துருக்கோம். ரீல்ஸ் எல்லாம் பார்க்க வேற மாதிரி பயங்கரமாக இருக்குது. அண்ட் போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இப்போ டைம் என்ன அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 6:40 ஆகுது. அண்ட் 7 o'clock கிளம்பணும். அதுக்குள்ளேயே அங்கே போய் ரீச் ஆகி அங்கேருந்து கேதர் ஆகிட்டு அப்படியே கிளம்பலான்னு இருக்கோம். ஸோ அப்படியே ரைட்டில் கண்டினியூ பண்ணேன். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். கைஸ், கொடைக்கானல் கிளம்பும்போது மழை. இப்போ பார்த்தீங்கன்னா மழை. வண்டி வந்து இங்கே நிற்கிது. ஜர்க்கின் பேண்ட் தைக்கிறியா? வீடியோ எடுக்கிறியா? பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சுப்ஹானல்லதி ஷக்கரனா ஹாதா. இப்போ வந்து ரைடு வந்து அப்படியாச்சு. அண்ட் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ட்ரெஸ்ஸிலாகவே தான் இருக்குது. நான் எப்போ ரைடு கிளம்புனாலும் பார்த்தீங்கன்னா இதே பிரச்சனை தான் எங்களுக்கு. மான்சூன் ரைடாகவே தான் மாறி இருக்கு. அந்த ஒரு ஃபாகினஸ் இருக்குது, க்ளவுடியாக. அண்ட் இப்போ நாங்கள் போயிட்டு அப்படியே ஹைவே ஏற வேண்டியதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா ஊட்டி மாதிரி செம சில்லுன்னு தான் இருக்குது கிளைமேட்டு. ரொம்ப லைட்டாக ட்ரிசில் ஆகிட்டு இருக்கு பொடியா. ஊட்டிக்கு போனோம் தான் பார்த்தோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம கூலிங்க. காலையில் சரியான இப்போயே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபாகாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி இங்கே முன்னாடி போகிற வண்டி என்னங்கிறது தெரியாமல் அந்த அளவுக்கு கூலிங்காக இருந்துச்சு. இதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக இருக்குது. அதனால சரி புதுசாக எங்கேயாச்சும் போகலாம்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். உங்களுக்கு ஆக்சுவலி எங்கே போகிறோன்னு தமிழ்ல தெரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். இந்த டைம் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 7:40 ஆகுது. 6:40 கூட பேசுகிறேன், 7:40 ஆகிடுச்சு. வாங்க போகலாம். கைஸ், பெட்ரோல் அடிக்க தான் இருக்கு. இங்கே அடிச்சுக்கலாம். கேரளாவுக்கு போனோம் அப்படின்னா 106 ரூபா பெட்ரோல். ஸோ கைஸ், இப்போ நாங்கள் வந்து பெட்ரோல் இங்கே தான் அடித்தோம். எப்பவும் அடிக்கிறது தான். போன ரைடுக்கு நாங்கள் இங்கே தான் அடிச்சிருந்தோம். அண்ட் காப்பி செக் பண்ணுறோம். ஐயோ, லொக்கேஷன் எங்கே போய் போகிறது? நாங்கள் எங்கே போகிறோம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். கொல்லங்கோடு வந்து போகிறோம். பாலக்காடு போயிட்டு பாலக்காடுலேருந்து அப்படியே நாங்கள் கொல்லங்கோடு போகிறோம். பாலக்காடு போயிட்டு நான் வந்து அங்கேருந்து வேப்பூர் போகணும். முப்பத்தாறு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. வண்டியில் போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. அந்த ரோடு கொஞ்சம் பேர கொஞ்சம் கெட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து தான் போகணும்னு தோணுது. என்னோட டோட்டல் டிஸ்டன்ஸே பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர்ஸ் தான். அப் அண்ட் டவுன் 140 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். ஆஃப்டர்நூனுக்குள்ளே வரலான்னு சொல்லி பிளான் போட்டிருக்கோம். தெரியல, பார்க்கலாம். ஸோ கைஸ், இங்கே பாருங்க மிஸ்ட் செமையாக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது. 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் செம மிஸ்டாக இருக்குது. நல்லா கூலிங்காக தான் இருக்குது. அதை ஃபீல் பண்ணாதான் தெரியும் உங்களுக்கு. இப்போ இங்கே எப்படி இருக்குன்னா ஊட்டியெல்லாம் எப்படி இருக்கு. ஊட்டியில இப்போ போன அப்படின்னா கை காலில் கிடச்சிடும். அப்படி இருக்கும். அதான் 22 இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. மேகமே அப்படியே கீழே போற மாதிரி. மலையை தாண்டப்போம். மேகம் மாதிரி இதுதான் இருக்கு. அதை தாண்டிட்டு மலை மேகம் இல்லை, வெளிச்சமா இருக்கு. நாங்கள் பாலக்காடு ஜங்ஷன்ல இருக்கோம். இப்படி போனால் எங்கள் ஊருக்கு போகலாம், எங்கள் வீட்டுக்கு போகலாம். நாங்கள் வந்து இப்படி நேராக போனோம். எனக்கு மேப் பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து கொல்லங்கோடுக்கு எங்கள் மேப் ரூட்டு தெரியாது. ஆஹா, ரோடு எப்படி இருக்குன்னு தெரியலையே.
அதான் நடக்குது சென்டர். கோயம்புத்தூர்லேருந்து நம்ம 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். ஆனால் இங்கே வந்து அந்த கேரளா வைப் வந்துருக்கு. அந்த பக்கம் போனால் அப்படியே தமிழ்நாடோட வைப் வந்துருக்கு. கொல்லங்கோட் டவுன் நேராக போன பொள்ளாச்சி 35 கிலோமீட்டர் தான் இங்கே. பார்த்தீங்களா அந்த கேரளா மழை எப்படி இருக்குன்னா ஒரு 5 நிமிஷம் மழை பெய்யும். அவன் இன்னொரு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது அறிகுறியே இல்லாத மாதிரி இருக்கும். அந்த மழை இப்போ தீவிரமாயிருக்கு. இப்போ வந்து சீதர்குண்டு ஏதோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி அங்கே போட்டுருந்துச்சு. போயிட்டு இருக்கோம். மேப் வந்து வேறு ஏதாவது ஸ்பாட்லாம் கட்டுது. நேராக பார்த்தீங்கன்னா நேராக மழை இருக்கு. இல்லை அப்படி மழை பெஞ்சு பாருங்க. எவ்வளோலாம் வருது மேலே மழை பெஞ்சு அப்படியே ஒழியுது பாருங்க. இப்போ தண்ணி இப்படி அடிக்குது. ஓ காய்ஸ் இந்த இடம் பாருங்க. பாடம் இதுதான் இந்த பாலத்தோட இங்கதான் இருக்கு. நோ பார்க்கிங் போட்டிருக்காங்க. வயசுக்கு பாருங்க எப்படி இருக்கு. ஐயோ செமையா இருக்கு. ஏன்னா இது பட்டி வேற பாருங்க. கடைசியில கண்டுபிடிச்சு வந்துட்டோம் நாங்க. இங்க வீட்டுல போனு அந்த ரோட்ல போய் தெரியாம தப்பு பண்ணிட்டோம். ஆக்சுவலி இங்கதான் பார்த்தீங்கன்னா வியூ செமையா இருக்கு. செம சூப்பரா இருக்குங்க. ஆஹா பாருங்க அங்க இருக்கு பாருங்க யானை. அங்கே ஐ மீன் நாங்கள் இன்னும் அவ்வளோ தூரம்லாம் போய் பார்க்கணும். இங்கே தான் பார்த்தீங்கன்னா மெயின். தெரியுது நல்லா இறங்கு தண்ணி இறங்குறது. கேஸ் உங்களுக்கு தெரியுதா பாருங்க தண்ணி எப்படி இறங்கிட்டு இருக்கு பாருங்க. தானே ஒழுகிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெருசாக இருக்கும். இங்கே தான் பார்க்க இப்படி இருக்கு. வெள்ளைக்கட் டிஷர்ட் போட்டுட்டு அந்த லாக் போட மறந்துட்டேன். இப்படி ஆயிடுச்சு அழுக்காயிருச்சு. சூப்பராக இருக்கு. ஒருவேளை மழை பெய்யனால யாரும் வரலையா என்னன்னு தெரியல. நீட்டாக இருக்கு. இல்லைன்னா கொச ஆளுங்கிட்டு வாழ்க்கை நிற்கிற மாதிரி நீட்டாக இருக்கு. கைஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அங்கே இறங்குற இடத்துல சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வண்டிங்க இங்கே கம்மியாக இருக்குது. வீக்கெண்ட் ஆகிட்டும். பட் எனக்கு தெரியல ரோடு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது. கார் பார்த்தீங்கன்னா வரது கொஞ்சம் கஷ்டம் தான். அன்றைக்கி பாருங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் 2 ஃபோட்டோ எடுத்தேன். இல்லை நாங்கள் அங்கே போய் பார்க்கலாம். சென்ட்ரலில் போய் பார்ப்போம். நாங்கள் எல்லாம் இப்போ உள்ள வாடத்துக்குள்ளே இறங்கிட்டோம். இது பார்த்தா தாமரை பாலம். ஆமா பேக்கெட் அங்க பாருங்க ஒரு யானை நிக்குதா. யானை நிக்குது. செமையா இருக்கு சவுண்டு. இப்போ டைம் வந்து கரெக்டாக 11:15 ஆகுது. இப்போ கிளம்புனாலும் வீட்டுக்கு ஒரு 1 o'clock போயிடலாம் லஞ்சுக்குள்ளே. நீங்கள் நிறைய பேர் கிராம சைடில் என்னடா இது பெருசாக பண்ணுறது வழி மட்டும் இல்லை. அது முன்னாடி இருக்கிற சீனரிலாம் வேறு மாதிரி பாருங்க. தண்ணி ஒழுகுறது அப்படியே ரசிச்சுட்டே இருக்கலாம் போல இருக்கு. மேலே இருந்து அப்படியே கொட்டுது தண்ணி. சொம்பில் ஊற்றுற மாதிரி இருக்கு தண்ணி. சுகாசிங்க பாருங்க. இதில் தான் இங்கே கார்டன். அங்கே தான் யானை இருக்குது. இதுக்குள்ளேயே போனதான் யானை இருக்குது. அதில் பொண்ணை கூட்டு போட்டுருக்கா. முட்டை முன்னாடி எடுத்தாச்சு. ஃபேமிலியோட இருந்தால் ஒருத்தர் உள்ளே போய் பார்க்குறது. பட் ஃபேமிலியோட வந்து ஒருத்தர் உள்ளே போய் பார்க்குறது. இப்போ நாங்கள் பசங்களாம் வந்து உள்ளே போய் பார்த்து சுற்றி பார்த்து வேஸ்ட்டு தான். எதுவுமே இல்லை. நான் இப்போ 11:30 ஆயிடுச்சு. இப்போ கிளம்புனா வீட்டுக்கு போகிற கரெக்டாக இருக்கும். நீங்கள் வரும்போது லொக்கேஷன்லாம் தாமரை பாடம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு வாங்க. வந்தீங்கன்னா இந்த பிளேஸ்க்கு வருவீங்க. இல்லைன்னா வேறு எங்கேயாச்சும் போயிடுவீங்க. நிறைய ஸ்பாட் இருக்குங்க. ஷூ பார்த்தீங்கன்னா நாசக்கேடாயிருச்சு. இந்த வயல்வெளிகள் நடந்து எல்லாம் சேரி சகதி மிதிச்ச பாரு. ஷூ நாசக்கேடாயிருச்சு. நாங்கள் அப்படியே இந்த ரோடு எங்கே போகுது அப்படிங்கிற பார்த்துட்டு நாங்கள் அப்படியே போகலான்ட்டு இருக்கோம். இது வந்து வந்துட்டோம் வாங்க. நாங்கள் போக போக மலைக்கு ரொம்ப கிட்டக்க வந்துட்டுருக்கோம் பாருங்க. ஆனால் இங்கெல்லாம் நம்ம பைக்கில் வந்தோம். அதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. வயசு நாங்கள் வண்டி நிறுத்திட்டு நடந்து போயிட்டுருக்கோம். இங்கேருந்து 20 minutes 5 நிமிஷம் நடக்கணும்னு சொன்னாங்க. ரோடை பார்த்தாலே பயமாக இருக்குது பாருங்க. கல்லும் பாறையுமா இருக்குது.
நாங்கள் வேறு அவ்வளோ தூரம் ரிட்டர்ன் போனோம் இதாக இருக்குது. ஆனால் இப்படி தான் போகணுமான்னு எனக்கு தெரில. நாங்கள் அப்படியே எல்லாம் போகிறாங்கன்னு போயிட்டுருக்கோம். டிக்கெட் கவுண்டர், இதுக்கப்புறம் டிக்கெட் கவுண்டரில் இங்கே வரும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. இதோட சவுண்டா இது? நீர் வெளிச்சு நினச்சிட்டு மேலேருந்து இறங்கி ஒரு தண்ணி பாருங்க எவ்வளோ ஃபோர்ஸாக போகுது. ஓ ஐயோ அங்கே பாருங்க சரியான ஃபோர்ஸ் தண்ணி. இந்த அவர்கிட்ட கேட்டோம், பிகாஸ் அங்கே ஃபேமிலி எடுத்து குளிச்சுட்டு இருந்தாங்க, வேறு ஏதாவது ஸ்பாட் இருக்கான்னு கேட்டோம். அண்ட் இப்படி போங்க குளிக்கிற மாதிரி வேறு இடம் இருக்குன்னாரு. நாங்கள் குளிக்கல, சும்மா பார்க்க தான் வந்தோம். குளிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்பாட்லாம் இருக்குது, பட் எல்லோரும் குளிச்சுட்டு இருக்காங்க. அதை நான் வீடியோ காட்டல. இந்த ஸ்பாட்டுக்கு வந்து உங்களுக்கே தெரியும் பாருங்கள், நல்லா ஃபோர்ஸாக போகுது தண்ணி. கைஸ் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஒரு பாறையில் அப்படியே உட்காந்து குளிச்சுட்டு இருக்காங்க. யாரும் மாதிரி உள்ளே இறங்கல, இல்லை பாறை இந்த மாதிரி பாறையில் அப்படியே உட்காந்து குளிக்கிறாங்க. பட் இங்கே ஓரளவுக்கு ஓகே, பட் இதுவுமே பார்த்தீங்கன்னா டேஞ்சராக தோணுது, பிகாஸ் தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக போகுது. காய்ஸ் நாங்கள் அப்படியே கிளம்ப நினச்சோம், பட் அங்கேருந்து ஒழுகுற தண்ணி அப்படி இப்படி 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 இப்போ வந்து அப்படியே வருதுங்க. மேலே பார்க்குற தண்ணி இப்போ கீழே வந்து பார்க்குறோம், செம்ம ஜில்லுன்னு இருக்குது. நம்ம வாட்டர் ஃபால் தண்ணி வெள்ளச்சாட்டம் எல்லாம் பார்த்துட்டு நம்ம இப்போ கிளம்பிட்டோம். அண்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து இங்கே கொல்லங்கோடு இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வரும்போது வந்து அந்த ரூட்டில் வந்து ஒரு கயிறு ஒன்று கட்டி வச்சுருந்தாங்க. அந்த கயிறு வந்து இருந்தனால நிறைய பேர்னால உள்ளே வர முடியல, ஒரு ஆள் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க போல நினச்சிட்டாங்க. ரோடு வேலை போகிறனால கட்டி வச்சுருந்தாங்க, சிமெண்ட் ரோடு அப்படிங்கிறனால. இப்போ பாருங்க நாங்கள் வரும்போது ஒரு ஆள் இல்லைங்க ஆக்சுவலி. இப்போ பாருங்க என்ன கூட்டம்னு. அப்போ கொஞ்சம் ட்ரிசில் ஆகிட்டு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு கிளைமேட். இப்போ வெயில் வந்து கொஞ்சம் இப்படின்னு தான் இருக்குது, பட் இங்கே வெயில் வந்து தாங்க முடியாது. கொல்லங்கோடு வரவங்களாம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், காரில் வந்தீங்கன்னா வர்றது கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு முன்னாடியே பார்க் பண்ணிட்டு எல்லோரும் நடந்து ரொம்ப தூரம் போவாங்க, கிலோமீட்டர்ஸ் கணக்காக நடந்து போனால் தான் உங்களுக்கு அந்த ஸ்பாட் வரும். அதுலேருந்து கிலோமீட்டர்ஸ் கணக்காக நடந்து போனீங்கன்னா தான் நீங்கள் வந்து வாட்டர் ஃபால்ஸ்க்கு போக முடியும். ஸோ பெட்டர் காருக்கு வர மாதிரி இருந்தால் நீங்கள் டிசைட் பண்ணிட்டு வாங்க எப்படி வர்றது என்ன ஏதுங்கிறது. அண்ட் நாங்கள் வந்து கோயம்புத்தூருக்கு வந்து கிளம்பியாச்சு. அண்ட் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா மலை கார் பேகம் நிற்கிறது பார்க்க தெரியும். கைஸ் நான் வந்து கொல்லங்கோடில் ஒரு பேக் வாங்கினேன், வந்ததுக்கு ஒரு ஞாபகமாக இருக்கட்டுமே. இங்கேயே பார்த்து வாங்கிட்டேன், வாங்கணுன்னு இருந்தது பட் இங்கேயே வாங்கிட்டேன். அண்ட் இதில் பார்த்து பாய் கைஸ்.